சரி, ஒரு பிஸ்னஸ் தான் நம்மளை ஏற்று மூட வச்சாட்டாங்க, ஏற்று மூடிட்டோம். சரியா? அதுக்காக நம்ம என்ன சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இல்லை ஒரு நல்லது கெட்டது தேவைக்கு போகாமல் இருக்க முடியுமா? அதுக்கு செலவு செய்யாமல் இருக்க முடியுமா? மருத்துவ செலவுன்னு வந்தால் அதை பார்க்காம இருக்க முடியுமா? அல்லது பிள்ளைகள் இருந்தால் அவங்களுடைய தேவைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்வி தேவைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் எனக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலைன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தான். சரிங்களா? கிட்டத்தட்ட எனக்கு இதில் ஒரு 7 வருஷம் அனுபவம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சென்னையில் தான் இருக்கிறேன். ஒரு கம்பெனியில் டெக்னீஷியனாக இருக்கேன். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். சைடில் இந்த வீடு ஒயரிங் வேலை இதையுமே பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுங்களேன். இது நான் கிராமத்தில் அங்கே ஊரில் இருக்கும்போது தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே வந்ததுனால அதை அப்படியே பண்ண முடியல என்னால். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலை, ஒரு ரிப்பேர் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில்லற வேலை கிடைக்கும்போது, டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கேன். ஏன்னா வேறு வழி இல்லைல்ல. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான். அப்படிங்கும்போது ஏதோ கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நான் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறேன். உங்களுக்கு நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த துறைப்பாக்கம், பெருங்குடி, கந்தஞ்சாவடி, பாலவாக்கம் இந்த ஏரியாவில் இருக்கேன். யாருக்காவது பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செய்கிறதுக்கு, ரிப்பேர் ஒர்க் இருக்குது, சுவிட்சு போர்டு, ஸோ இந்த மாதிரி இதுக்கு தேவைப்பட்டால் நம்பர் போடுறேன். ஸோ கால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரிப்பேர் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பியா, பெரிய ஒர்க்லாம் பார்க்க மாட்டியான்னா, பெரிய ஒர்க்கு நானாக எடுத்து ஊரில் பண்ணேன். இங்கே பண்ண முடியல. ஏன்னா இங்கெல்லாம் என்னால் அது இங்கே ப்ரொசீஜர் என்ன எப்படின்னு எனக்கு தெரியல. அதே போல் மெயின் தனியாக ஒர்க் எடுத்து பண்ணணும், பெரிய வேலை பண்ணணும் அப்படின்னா மேன் பவர் தேவை. அதனால் நான் பெருசாங்க அதை நான் செய்யலை. ஆனால் ஊரில் நான் பண்ணுவேன். இப்போயும் இந்த வாரத்தில் ஒரு வீடு, ஒரு ஒயரிங் ஒன்று மேலே ரூஃபில் பைப் லைன் போடுறதுக்கு போகிறேன். இது சின்ன சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 8 சதுரம், 10 சதுரம் இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரு இந்த மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் நானே பார்த்துட்டு வந்துடுவேன். நான் ஒரே ஆளை தான் நான் பார்ப்பேன். யாரையும் நான் ஆள் வச்சு நான் பார்க்குறதில்லன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, அந்த கதைலாம் எதுக்கு. இங்கே சின்ன சின்ன சில்லற வேலை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்பரை கூப்பிடுங்க, பண்ணுவோம்.